நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்தது. அந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் வீடு பெரிய வீடு, நல்ல முக்கியமான மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் நிறைய, எல்லா இடமும் நல்ல வளர்ச்சியான இடம். அந்த இடத்துல தான் எங்கள் வீடு இருந்தது. ஸோ அதில் மாடியில் இப்படி ஒரு கட்டலாம், வீடு கட்டி வாடகைக்கு விட வேண்டாம், அது நல்லா இருக்காது, இந்த இடத்துக்கு அது சரி வராது, நம்ம கீழே வாடகைக்கு இருந்துடும், மேலே ஒரு பெரிய ஹால் மாதிரி போட்டு ஒரு அலுவலகத்தை செயல்படுற மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி யாருக்காவது வாடகைக்கு விடுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் அதுக்கு பிளான்லாம் போட்டு அதுக்கு வேலையெல்லாம் பண்ணி அந்த வேலையும் முடிச்சிட்டேன். அதை வாடகைக்கு விடணுமே அப்படின்னு என்னுடைய சேக்காளி ஒருத்தன் மாடசாமின்னு இருக்கான், அவனை கூப்பிட்டு கேட்டேன், இப்படி நான் வீடு ரிட்டையர்மெண்ட் பணத்தெல்லாம் போட்டு ஒரு இது கட்டியிருக்கேன், மேலே அலுவலகத்துக்கு வாடகைக்கு விடுற மாதிரி நீ நல்ல டெனண்ட் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நீர் செல்லிதே கஷ்டப்பட்டு நீர் சம்பாதிச்ச பணம் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் வச்சு கட்டியிருக்கிற, உங்கள் வாடகை ஒழுங்காக வரணும், அதனால் நீ உள்ளூர் ஆட்களுக்கு யாருக்கும் நீர் வாடகை கொடுத்துடாதீரும், நீர் வாடகை கொடுத்தீர்னா உமக்கு வாடகை ஒழுங்காக வராது, வாடகையே நீர் 5 வருஷத்துக்கு இருக்கோ 10 வருஷத்துக்கோ கூட்டி வாங்க முடியாது, இப்படி பல சிக்கல்லாம் இருக்குது, திரும்ப காலி பண்ண சொல்லி வேறு யாருக்காவது வாடகை விடலான்னு சொன்னால் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும், நீ ரொம்ப கஷ்டப்படணும், அதனால் நீ தனியார்களுக்கு வாடகைக்கு விடுற எண்ணத்தை நீ மறந்துடு, அதுக்கு பதிலாக அரசாங்க அலுவலகங்களுக்கு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொன்னான். சரி, அப்போ நீயே சொல்லு எந்த அலுவலகத்தை விடலாம். அப்போ சொன்னால், அலுவலகம் அரசாங்க அலுவலகம்னு சொன்னோம்னா நீர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நினச்சிடாதீரும், அதுக்கெலாம் நீர் வாடகைக்கு விட்டேச்சுன்னா வாடகை சரியாக ஒழுங்காக வராது, நீர் போய் வாடகைக்கு அலையணும், அவங்க வருஷத்துக்கு ஒரு தான் வாடகை தருவாங்க, அதுவும் ஏகப்பட்ட பந்தா காட்டி பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க, அதனால் நீர் அரசாங்க அலுவலகத்துக்கு நீர் வாடகைக்கு விடுதை பற்றி எண்ணத்தை கைவிட்டுரும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்னடே நீ இப்படி சொல்ல, அப்போ யாருக்கு தான் வாடகைக்கு விட்டுறது அப்படின்னு கேட்டேன். நம்ம கையில் ஒரு யோசனை இருக்குது, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அதாவது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அதாவது எல்ஐசி, ஜிஐசி, நம்ம வங்கிகள், இந்த மாதிரிலாம் தேசியமயமாக்கிற வங்கிகள், இவங்களெலாம் நீ வாடகைக்கு விட்டேன்னா வாடகை ஒழுங்காக வரும், 3 வருஷத்துக்கு இருக்கவோ 5 வருஷத்துக்கு இருக்கவோ அந்த ஒப்பந்த காலம் முடியும் போது நீ வாடகையை கூட்டிக்கலாம், மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த மாதிரி வாடகையை ஏற்றிக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அந்த டெபாசிட் அமௌண்ட்டும் நல்ல அமௌண்ட்டு டீசெண்டான அமௌண்ட் உனக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும், அப்படியே வாடகைக்கு விடும். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கியா, அதை நீ தெரிஞ்சுக்கிடும், நீ ஒயரிங் பண்ணும்போது வீட்டுக்கு கீழே வீடு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே 2-3 பாயிண்ட்டுக்கு, முக்கியமான பாயிண்ட்டுக்கு, அதாவது ஃப்ரிட்ஜு, ஏசி, அந்த ஃபேனு, இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அதிலிருந்து அந்த அலுவலகத்துலேருந்து கரண்ட் வர்ற மாதிரி நீ போய் ஒயரிங் பண்ணி முடிச்சிடும், உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் என் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு ஒரு வருமானம் வேணும்னு பார்த்தா நான் ஜெயிலுக்கு போய் கழுதிங்கன்னு நீ யோசனை சொல்லிகிட்டு இருக்க, நீ போல என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் மேலே நான் எரிஞ்சு விழுந்தேன். அவன் சொன்னான், நீ சொல்லுதேரு, ஆனால் நடப்பு இப்படி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச 1, 2, 3 பொதுத்துறை நிறுவனங்களை என்னென்னா இப்படி கரண்ட் அதிலேருந்து எடுத்துதாங்க, இது வேறு இல்லாமல் அந்த வங்கிகள், அந்த எல்ஐசி, ஜிஐசி போன்ற அலுவலகங்கள்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு எப்பவும் ரியல் டைம் அப்டேஷனுக்காக எல்லாம் அந்த மின்சார சப்ளை தடைபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜென்ரேட்டர் வேறு வச்சுருக்காங்க, அதனால் பகல் நேரத்தில் கரண்ட்டு போனால் ஜென்ரேட்டரை போட்டு விடுவாங்க, ஸோ நீ 2-3 பாயிண்டில் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் வந்துடும், 10 பைசா செலவு இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். நீ நான் நல்லா இருப்பேன், நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காத, நீ சொல்லாதன்னு சொன்னேன். இல்லையா, இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்க முதலாளியே சண்டைக்கு நமக்கு வந்துடுவார், இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணால், ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களோட மேனேஜர்லாம் நம்மளோட சண்டைக்கு வர மாட்டார், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஃபீஸ் கூட தெரிவிக்க மாட்டார், அதுக்கப்புறம் இவருக்கு இந்த ஓனருக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், அமைச்சருக்கு சொந்தக்காரரு அப்படின்னு நினச்சி பயந்து போய் மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க, கரண்ட்டை கட் பண்ணி விடுவாங்க. என் சேக்காளி இப்படி தான் வாடகை என்னமோ கட் பண்ணி விட்டாங்கன்னா 1 மாதம் கழித்து திரும்ப அவன் ரீகனெக்ட் பண்ணிடுவான், இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஊழல், அதனால் நீ அந்த மாதிரி இதுதான் பார்ப்போமா அப்படின்னா, இல்லை நீ உன் யோசனைலாம் எனக்கு வேண்டாம், நீ இடத்த காலி பண்ண, நீ போ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன் யோசனையே வேண்டான்னு சொல்லி அவனை விரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்க 1, 2, 3 விசாரித்து பார்த்தா அவங்க சொல்கிறது 1, 2 இடங்களில் இப்படி தான் நடக்கும், என்ன செய்யுதுன்னு தெரியாமல் மேனேஜர் கரண்ட்டை கட் பண்ணி விடுவாராம், அவங்க பார்த்துட்டு 1 மாதம் கழித்து திரும்ப ரீகனெக்ட் பண்ணிடுவாங்களாம், இப்படி தான் கதை ஓடிட்டுருக்கு அப்படின்னு மற்றவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்படி ஏமாத்துகிற ஆட்கள் எங்கேயும் இருக்கா, நமக்கு அந்த மாதிரிலாம் ஏமாற்று வேலை பண்ணிலாம் நம்ம வர வேண்டாம், எனக்கு ஒழுங்காக வாடகை வந்தால் போதும்னு நினச்சி குறைஞ்ச வாடகை வந்தாலும் சரி தான், நான் நியாயமான முறையில் வரணும் அப்படின்னு வேற ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அதுக்கு ஆள் பார்க்க சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.